கலாட்டா நக்ஷத்ரா அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023. Title sponsor GT Holidays and Kokila Women's Innerwear, supported by Supreme Mobiles, Satyabama Institute of Science and Technology, Number Family Builders and Developers Private Limited, and Anuj Tiles. Powered by Jayachandran, Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Poppy Mattresses, Salem Street, Raghavendra Jewellers, Niagara Bath Fitting and Healthware. Hospitality partner Hilton Chennai, Novotel Chennai, Chemius Road. Food partner Topi Opa Biryani, A2B Sweets and Snacks, Indian Veg Restaurant. Beverage partner Coca-Cola. Snacks partner Meet and Eat. Sweet partner Nandini Sweets. Luxury partner Boom Cars. எனக்கு ஏதாச்சும் நடக்கணும்னா நான் கடவுள்கிட்ட போய் கேட்பேன். ஆனால் இப்போ என் மனைவிட்ட தான் கேட்குறேன். இது நடக்கும்னு நினைக்கிற அப்படின்னா நடக்கும், நீ பண்ணுன்னு சொல்கிறான், நடக்குது. லவ் யூ சுஜி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வித் மீ. ஊர் 1000 சொல்லும், நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டு வந்தால் ஜெயிச்சுட்டே இருப்போம். தட்ஸ் ஆல். ஷாருக் சார் படம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நாங்கள் தாண்டா ஒரு ஆள், எங்களால் தாண்டா பண்ண முடியும். தளபதி 69 சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் அட்லி அவர்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் பாசிங்கில் இருக்குது. ஏதோ ஷாருக் சாரை வச்சும் விஜய் சார் வச்சும் கதை எழுதிட்டு இருக்காருன்னு எழுதிட்டு இருக்கேன். அட்லி அவர்களும் பிரியாட்லி அவர்களும் இப்ப என்ட்ரி கொடுக்க போறாங்க. ரெடியா இருக்காங்க? Award present பண்றதுக்காக in my great pleasure and honor please welcome on stage our dearest Kaveri Kalanidhi ma'am. இந்த அவார்ட் ஸ்பெஷலான அவார்ட் யாருக்கு போகுது அப்படின்னு ஒரு ஏவியின் மூலமாக பார்க்க போறோம். Can we have the AV please? வரும்போதே தெரியும் நான் வர்ற சிங்கம் யாரு அப்படின்னு உங்க வரிய சொல்லி தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நல்ல கேட்டலோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆஃப் இந்தியன் சினிமா இயக்குனர் அட்லி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பங்கமா தொட்டுது தமிழ் சினிமாக்கு அவ்வளோ ஒரு பெருமை கொண்டு வந்தீங்க. விஜய் சொன்ன மாதிரி 1000 crores அப்படின்ற ஒரு கலெக்ஷன் வந்து அசால்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இந்த தருணத்தில் as you receive that award. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த 1000 கோடி பாலிவுட் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் அதை பண்ண முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் இதான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் இது. ஏன்னா சொல்லியிருக்காங்க, ஷாருக் சாரும் நானும் ஒரு மீட்டிங் முடிஞ்சு அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் என்னை பார்க்கணுன்னு. அதுவுமே எனக்கு வந்து மிரட்சியாக தான் இருந்தது. அவர் பார்த்துட்டு போகும்போது பாய் சொல்ல கீழே போனோம், நானும் சுஜியும் என் ஒய்ஃப் பிரியா. போகும்போது சார் வாங்க நான் ஸ்டேடியம் போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்தால்
படம் நடக்குதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் படம் நடக்குது வாங்கன்னு சொன்னார். நான் அங்கே போய் உக்காந்துருந்தேன். அந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அவ்வளோ ஹேட்ரட்னா அவ்வளோ ஹேட்ரட். நீ எல்லாம் ஒரு ஆளாக உட்கார முடியுமாண்டே? நாங்கள் தாண்டா ஒரு ஆள், எங்களால் தாண்டா பண்ண முடியும். ஆமாண்டா. ஸோ அப்படி ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி எனக்கு இருக்குது. பட் யா, காட் இஸ் ஸோ கைண்ட். நம்ம நினைக்கிறது எல்லாமே கடவுள் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். யூ வில் கோ. ஸோ அதான் நான் இன்றைக்கி இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ சுஜி, தேங்க்ஸ் ஃபார் கெட்டிங் திஸ் டு மீ. அண்ட் மேம், தேங்க்யூ மேம். எனக்கும் சன் டிவிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது. நான் முதல் தடவை உதவி இயக்குனராக சம்பளம் வாங்கினது சன் பிக்சர்ஸ்லேருந்து தான் எந்திரனுக்கு. ரொம்ப நாளாக நாங்களும் அவங்களும் ஒரு படம் பண்ணோன்றது எனக்கு ஆசை. அது கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். யா, தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ். ஐ எம் ரியலி ஹானர்ட். நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாமல் ஹிண்ட்டே கொடுக்க மாட்டீங்க. இப்போ சொல்கிறத பார்த்தா அடுத்தது நாங்கள் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம். தளபதி 69 சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் அட்லி அவர்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் பாசிங்கில் இருக்குது. நான் வந்து முக்கியமாக கலாநிதி மாறன் சார் பற்றி சொல்லணும். எப்படின்னா, நம்ம இன்றைக்கி அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டியூ ரெஸ்பெக்ட் டு பாகுபலி, ராஜமௌலி சார் அண்ட் தட். பட் அதுக்கு முன்னாடி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்சது கலாநிதி மாறன் சார் தான். எந்திரன் ஒரு படத்தை இங்கேருந்து ஒரு தமிழ் படம் உலகம் ஃபுல்லாக பார்த்து அப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு காமிச்சவர் அவர் தான். இஸ் அ விஷனரி. ஸோ ஆல்வேஸ் ஐ ஹவ் அ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். இன்னும் சொல்லப்போனால் ஜவான் கூட ஒரு பாயிண்டில் அவர்கிட்ட நான் எடுத்துகிட்டு போனேன். சார் இப்படி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அட்லி பண்ணலான்னு தான் சொன்னார். ஸோ ஹஸ் நெவர் லெட் மீ டவுன். நான் அவர்கிட்ட போகிறேன்னா என்னோட மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்போட தான் அவர்கிட்ட போவேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஒரு சில லைஃப் ஸ்டைல் மீம்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் ஜவானுக்கு அப்புறம் இது எக்கச்சக்கமாக வந்தது. இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கேன் வி ஹேவ் திஸ் மீம்ஸ் ப்ளீஸ்? ஜவான் படத்துல 1000 கோடி கலெக்ஷன் பண்ண சந்தோஷத்தில் இருக்க அட்லி அடுத்து 20000 கோடி வசூல் பண்ற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணிட்டாராம். இந்த படத்துல தளபதி விஜய் கூட ஷாருக் கானும் நடிக்கிறாராம். படத்துல வில்லன் கேரக்டருக்கு அர்னால்டு கிட்டையும் டாம் க்ரூஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் எம்மா வாட்சனும் ஏஞ்சலினா ஜோலியும் படத்துல நாங்க தான் ஹீரோனா நடிப்போம்னு அட்லி கிட்ட தனிப்பட்ட முறையில அப்ளிகேஷன் போட்டுருக்காங்களாம். ஒய்ஃப் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்க அட்லி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நிலாவில சந்திராயன் இறங்கின பக்கத்திலேயே 3 கிரவுண்ட்ல இடம் வாங்க போறாராம். அது மட்டுமா, அந்த இடத்துல பிரியா மீர்னு பேலஸே கட்ட போறாராம். இது சம்பந்தமா நாசா மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள்கிட்ட சீக்ரெட்டான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இதுதான் இப்போதைக்கு அட்லியை பத்தி வந்த ரகசிய செய்தி. ஓகே, ஸோ நானும் கேள்விப்பட்டேன்ப்பா, ஏதோ ஷாருக் சார் வச்சும் விஜய் சார் வச்சும் கதை எழுதிட்டு இருக்காருன்னு. யா, எழுதிட்டு இருக்கேன். நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். இவர்கிட்ட மட்டும்தான் நம்ம டீம் வந்து இது ஏதோ பண்ணியா பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணுவாங்க. உங்ககிட்ட என்னன்னா ஃபஸ்ட்டு கோலிவுட்டில் இருக்கார்ட்டே போயிட்டு பாலிவுட்டில் எப்போ படம் பண்ண போறீங்களா, ஏங்க கலாய்ப்பீங்க, ஏங்க கலாய்க்கிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, அதையும் பண்ணிட்டீங்க. அதுவும் எவ்வளோ ஸ்கேலில் பண்ண முடியும்னு காமிச்சிட்டிங்க. சும்மா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் கான்ஃபிடன்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் நடத்தி காட்டலான்றதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள். அதனால தான் இந்த மேடையில் நிற்கிறீங்க. கண்டிப்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தளபதியும் அந்த சைடு கிங்கானையும் சேர்த்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் டார்லிங் ப்ரோ. ஸோ இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக பிரியார்த்தி அவர்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சொல்லலாம். ஏன்னா எல்லா மேடையிலையும் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3-4 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் வர்ற மேடை. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இன்னும் அடுத்த படம் என்னென்னு டிசைட் பண்ணலை. எழுதிட்டு தான் இருக்கேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அதை நோக்கி பயணிக்க போகிறேன். ஒரு 2-3 மாதம் என் பையனோட ஜாலியாக இருக்கணும்ன்ட்டு தான் அப்படியே எதுக்குள்ளேயும் போகாமல் இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்பேன் வேலைகளை. ஸோ அதுதான் என்னோடய ஒர்க் ஃப்ரண்ட்டு. அப்புறம் ஜவான் ஒரு 3 வருஷம் உழைப்பு, அது கிடச்ச வெகுமதி, நம்மளே டயர்டாகிற அளவுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ். தேங்க்யூ காட். அண்ட் மோர் தென் காட், எனக்கு வந்து கடவுளுக்கு மேலே ஒருத்தரை என்னால் வைக்க முடியும்னா அது என் மனைவி மட்டும்தான். எனக்கு ஏதாச்சும் நடக்கணும்னா நான் கடவுள்கிட்ட போய் கேட்பேன்.
ஆனால் இப்போது என் மனைவிட்ட தான் கேட்குறேன், இது நடக்கும்னு நினைக்கிற அப்படின்னா நடக்கும், நீ பண்ணுன்னு சொல்கிறான், நடக்குது. ஸோ ஐ திங்க் அவள் விஷ் பண்ண எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கு. ஸோ ஷீ இஸ் எவ்ரி திங் டு மீ அண்ட் லவ் யூ சுஜி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வித் மீ. யூ ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ ஹேவ். பா எல்லோரும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண போகிறவங்க பொண்ணு தேடாதீங்க, ஃப்ரெண்டு தேடுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மனைவியை தேடாதீங்க, மனைவிக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுங்க. ஐ திங்க் யுவர் லைஃப் வில் பி கிரேட்டர் தென் மீ. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலி அழகாக செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. அம்மாவுடைய சுருக்கு பையில் ஆரம்பித்த அந்த குறும்பட முகப்புத்தகம்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அம்மாவை நிறைய பேர் ஸ்டார்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் இந்த மேடையில் நீங்கள் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா என்னை வந்து ஆரம்பிக்கும் போதே என்ன ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் பார்த்தாங்க. நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் நம்ம என்ன ஆடுவோம், ஆனால் என்னை விட உலகத்தில் ஒரு டான்ஸரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற ஷார்ட் ஃபிலிமை இதை விட ஒன்று பெட்ரு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை என்றைக்குமே ரசிக்கக்கூடிய என்னோட முதல் ரசிகை அவங்களுக்கு நான் என்றைக்காக இருந்தாலும் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவியும் அன்பான மனைவி கிடைக்கிறதுக்கு, ஒரு அமேசிங்கான குழந்தை மீர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பாவும் தான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் லாயல் டு தெம் அண்ட் லவ் தெம். பியூட்டிஃபுல். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் மேடைக்கு வரும்போது குட்டி ஸ்டோரி பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. அந்த மீமை பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். குட்டி ஸ்டோரி, அதாவது ஒரு துணி துவைக்கிறவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு கழுதை வச்சுருந்தார். ஸோ 2 ஊர் தள்ளி போனால் அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் போய் துணி துவைச்சிட்டு வரணும். ஸோ என்ன பண்ணியிருக்காரு, பெரிய மூட்டை ஆஃப் துணி எடுத்து கழுதை மேலே வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு ஊர் சொல்லிச்சான், மனுஷனாவன் ஒரு குழந்த அந்த கழுதை அதில் 50 கிலோ மூட்டையை வச்சுட்டு போகிறானே மனுஷனாவன் அப்படின்னு இருக்காங்க. உடனே அதை கேட்டுட்டு ஐயோ அப்படின்ட்டு அந்த மூட்டையை எடுத்து தலையில் வச்சுட்டு அடுத்த ஊரை தள்ளலாம். அறிவு இருக்கா அவனுக்கு, கழுதை வச்சுருக்கானே அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு. சரின்ட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வச்சுருக்கான். அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும். ஊர் 1000 சொல்லும், நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன். கழுதை வேலை செய்யும், மனுஷன் வேலையை செய்வான். நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா ஜெயிச்சுட்டே இருப்போம். தட்ஸ் ஆல். ஸோ வி ஷுட் நெவர் ஹியர் அதர்ஸ். ஏன்னா ஷாருக் சார் படம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி ஒரு அதிசயம் உனக்கு நடக்காதுன்னு சொன்னவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ ஊர் 1000 சொல்லும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா, அவ்வளோதான். பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார் ஜாயின் பண்ணுறதுக்காக எங்களை மேடையில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி அவார்ட். இன்னும் நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். தமிழ் சினிமா தமிழனாக நீங்கள் இன்னும் பல இடங்களுக்கு சென்றுக்கிட்டே இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார், ஒன் மோர் டைம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, கண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023. Title sponsor GT Holidays and Kokila Women's Innerwear, supported by Supreme Mobiles, Satyabama Institute of Science and Technology, Number Family Builders and Developers Private Limited and Anuj Tiles. Powered by Jayachandran, Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Poppy Mattresses, Salem Street, Raghavendra Jewellers, Niagara Bath Fitting and Healthware. Hospitality partner Hilton Chennai, Novotel Chennai, Chemius Road. Food partner Topi Opa Biryani, A2B Sweets and Snacks, Indian Veg Restaurant. Beverage partner Coca-Cola. Snacks partner Meet and Eat. Sweet partner Nandini Sweets. Luxury partner Boom Cars.